வணக்கம் தோழர்களே, இன்றைக்கி நாம் ரீரிலீஸ் செய்யப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்படங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஆயிரத்தி 1960 கர்ணன், வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. என் வில்லோட்டத்தை கண்ட பிறகுதான் வீரன் யார் என நீங்கள் காண வேண்டும். கர்ணன் படத்தை ரீமாஸ்டர் பண்ணி சினிமாஸ்கோப் டிடிஎஸ்ல டிஜிட்டலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது 1964 சம்திங் நினைக்கிறேன், அந்த டைம்ல ரிலீஸ் ஆன படம் தான். அந்த படத்தை 2012 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீரிலீஸ் பண்ணும்போது படத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்தது, படமும் நல்லா ஓடிச்சு. அந்த காலத்துல சிவாஜி ரசிகர்கள், அதாவது வயசானவங்க, அவங்களும் வந்தாங்க. அவங்க வந்து தன்னுடைய பேரம் பேத்திகளை கூட்டிட்டு வந்தாங்கன்னு வைங்களேன். அதாவது 2K கிட்ஸ், அப்பெல்லாம் வந்து 2K கிட்ஸ் ரொம்ப குழந்தைங்களா இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. 90s கிட்ஸும் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க. கடவுளை குறைத்து மதித்து விட்டேன், என்னை மன்னித்து ஆசி கூறுங்கள். அதாவது கர்ணன் படம் வந்து இப்போ கூட பேசப்படுது அப்படின்னா அந்த படத்தோட டைலாக் சூப்பரா இருக்கும். சிவாஜி கணேசன் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு. கர்ணன் கேரக்டர் வந்து சூப்பரா நடிச்சிருப்பாரு. இந்த கடைசியில ஒரு பாட்டு வரும் தெரியுமா, உள்ளத்தில் நல்ல உள்ளம், அந்த பாட்டு தான் செமையா. அதாவது இந்த படத்தை டிடிஎஸ் பண்ண அந்த சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருந்திருக்கு. அந்த பாட்டுக்கு வந்து பிஜிஎம் சூப்பரா கொடுத்திருப்பாரு. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து MS விஸ்வநாதன். ரீரிலீஸ் பண்ண வெர்ஷனுக்கு வந்து பிஜிஎம் மியூசிக் எல்லாம் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த படத்துல சிவாஜி கணேசன் நடிப்புல வெளுத்து வாங்கி இருப்பாரு சொல்லலாம். சூப்பராகவும் டைலாக் பேசியிருப்பாரு. அந்த படத்தோட டைலாக் வந்து இப்போவும் யாரும் மறக்க மாட்டாங்க. முக்கியமா 90s கிட்ஸ் அவங்க மறக்கவே மாட்டாங்க. எங்கள் கண்ணை விட்டு மறைவதற்குள் நீ எங்களை விட்டு மறைந்து விட்டாயா. ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல டிராமா நடிக்கும் போது நிச்சயமா அந்த கட்டபொம்மன் டைலாக பேசியிருப்பாங்க. அது என்ன டைலாக் தெரியுமா? அதான் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இந்த ஊதா கலர் ரிப்பன் சாங் நடுவுல கூட வருமே, உனக்கு வேணுமா. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி. நீங்க அந்த பாட்டுல அந்த ஒரு டைலாக மட்டும்தான் கேட்டிருக்கீங்க. ஆமா, படத்துல பார்த்தது கிடையாது. அந்த படத்துல அந்த டைலாக கேட்டுதான், அந்த சீனை பார்த்துதான் ஸ்கூல் டிராமால அந்த சீனை வந்து ஸ்டேஜ் டிராமாவா வச்சாங்க. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி அப்படின்னு ஒரு டைலாக் வரும். சிவாஜி கணேசன் வந்து ஜாக்சன் துரையை பார்த்து பேசுவார். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி. என்னோட வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, ஏறு உழுதாயா, நான் என்ன உனக்கு மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் வட்டி அப்படிங்கிற டைலாக் வரும். அந்த டைலாக் செம்ம ஃபேமஸ். அல்லது நீ மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி. இந்த டைலாக்குக்காகவே திரும்ப படத்துக்கு போனவங்களும் அதிகம். ஆனா அந்த படம் வந்தப்ப பெருசா போகலையா? அந்த படம் வந்து வந்தப்ப பெருசா போகல, வசூல் கம்மி தான். ரீரிலீஸ் பண்ணும்போது கூட்டமா போச்சே படம் பார்க்கறதுக்கு. வேண்டாம், வேங்கை பதுங்கி போனாலும் விருந்தை கண்டால் வீறு கொண்டு எழும், நீ போக வேண்டாம். நெக்ஸ்ட் அதே சிவாஜி கணேசன் படம் பாசமலர், பிளாக் அண்ட் ஒயிட் படம். ஆனந்தா, என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அந்த படத்தை சினிமா ஸ்கோப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. டிடிஎஸ் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, ரீமாஸ்டர் பண்ணாங்க. அந்த படம் வந்த புதுசுல நல்லா போச்சு. இந்த ரீரிலீஸ் பண்ணும்போது சரியா போகல. ஏன்னா நிறைய தியேட்டர்ல அந்த படம் ரிலீஸ் ஆகல. அதுவும் இல்லாம இப்ப வரைக்குமே அண்ணன் தங்கச்சி பாசம்னா, ஆமா, அண்ணன் தங்கச்சி பாசம் அது வந்து அப்ப ஏத்துக்கிட்டாங்க. இப்ப வந்து இந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிறதுனாலே படம் வந்து ஓடல, அந்த மாதிரிதான் தெரியல. ரீரிலீஸ் டைம்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணாங்க. ஆமா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை வந்து சினிமா ஸ்கோப்ல பண்ணா ஃபுல் ஸ்கிரீன்லயே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தானே ஓடும். அதனால படம் வந்து சரியா போகல. அந்த மாதிரி நான் யாரு நினைச்சீங்க, அவங்க தங்கச்சியாக்கும் முடியாதா, நான் யாருன்னு நினைச்சேன், உங்க அண்ணன் ஆக்கும். ஆனா வந்து படம் வந்த புதுசுல நல்லா போச்சு. அந்த படத்தை பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன் இருக்கும். கிளைமேக்ஸ் சீன்ல அண்ணனும் தங்கச்சியும் இறப்பாங்க. ஒன்னா இறப்புலயும் வந்து இணை பிரியாத அண்ணன் தங்கச்சிகளா காட்டியிருப்பாங்க. அந்த காட்சிக்காகவே வந்து
அதாவது ஜென்ஸ் கிடையாது, லேடிஸ் அந்த படத்துக்கு போய் அழுதுட்டெல்லாம் வந்திருக்காங்க. அந்த படத்துல மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல அந்த பாட்டு நல்லா ஹிட் ஆச்சு. அந்த பாட்டை பாடாதவங்க யாருமே கிடையாது இந்த காலத்துல. தங்கச்சியை பத்தின ஒரு பாட்டு வரும், மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். அந்த பாட்டும் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அப்புறம் ஒரு கல்யாண வீட்ல எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, இந்த ரெக்கார்டு போடுவாங்க தெரியுமா, வாராய தோழி வாராயோ அந்த பாட்டு. கல்யாண வீடியோ கேசட்லயே அந்த பாட்டை சேர்த்திருக்காங்கன்னு வைங்களேன். 80-90 வந்து அப்போ கல்யாண கேசட் எல்லாம் வரும் தெரியுமா, கல்யாண வீடியோ கேசட் எல்லாம். எங்க அப்பா அம்மா வீடியோ கேசட்லாம் பார்த்துருக்கேன். அந்த கேசட்ல அந்த பாட்டு இருக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக்கா. வாராய தோழி வாராயோ அந்த பாடல் இருக்கும். அதாவது வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பாட்டை வந்து பொண்ணோட அப்பா இந்த நீ கல்யாண வீடியோ கேசட்ல வந்து இந்த பாட்டு வந்து கண்டிப்பா இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டுடியோக்காரங்க வந்து அந்த இடத்துல கரெக்டா போட்டுருவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கோம். என் மருமகள் உன்னை பார்க்கணும், உன் மழலை பேச்சை கேட்கணும். அதுக்கப்புறம் சிவகாமியின் செல்வன் இந்த படம் வந்து ரீரிலீஸ் ஆச்சு. சார், நான் சிவகாமிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இந்நேரம் அவன் மனசெல்லாம் பிளைன்ல பறந்துகிட்டே இருக்கும். நிறைய தியேட்டர்ல ரீரிலீஸ் ஆகல. படம் வந்து வந்த புதுசுல நல்லா ஓடிச்சு. படம் வந்து சூப்பரான படம் தான். சிவகாமியின் செல்வன் வந்து நல்ல படம் தான். சில தியேட்டர்ல தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆச்சு. கரெக்டா ப்ரொமோஷன் கொடுக்கல. இந்த கர்ணன் வீரபாண்டி கட்டபொம்மன் ரேஞ்சுக்கு வந்து ப்ரொமோஷன் தரல. ப்ரொமோஷன் தந்திருந்தாங்கன்னா நல்லா ஓடி இருக்கும். அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு பிள்ளையா பிறக்கணும். படம் வந்த புதுசுல நல்லா போச்சு. ரீரிலீஸ் பண்ணும்போது சரியா போகல. அது கரெக்டான ப்ரொமோஷன் தரல. எனக்கு இந்த விழா விருந்து பரிசு பாராட்டெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ஆதாரமான ஆத்மா எங்க அம்மா தான். அப்புறம் இன்னொரு படம் ராஜபாட் ரங்கத்துறை, சிவாஜியோட நடிப்புக்கு பேர் போன படத்துல அந்த ஹிட் லிஸ்ட்ல இந்த படமும் இருக்கு. பாத்தியாரையா, தலையை அடமான வச்சாவது அவர் பணத்தை திருப்பி கொடுக்கணும். கர்ணன் வீரபாண்டி கட்டபொம்மன் மாதிரி, பாசமலர் மாதிரி இந்த ஹிட் லிஸ்ட்ல வந்து ராஜபாட் ரங்கத்துறை அந்த படமும் இருக்கு. ஏன்னா அந்த படமும் வந்து படத்தை வந்து கரெக்டா ப்ரொமோஷன் பண்ணல. படம் வந்த புதுசுல நல்லா ஓடிச்சு. ராஜபாட் ரங்கத்துறை அப்படின்னாவே வந்து ஃபேமிலியா வந்து பார்த்த காலமெல்லாம் ஃபேமிலியா போய் பார்ப்பாங்க. படத்தை டிவில போடும்போது ஃபேமிலியா வந்து பார்ப்பாங்க. என்ன இருந்தாலும் வரதட்சணை கேட்கறது நல்லா இல்லையா? அந்த அளவுக்கு சிவாஜியோட நடிப்பு பேசப்பட்டுச்சு. இந்த ஹிட் லிஸ்ட்ல நான் சொன்னேன்ல, ஹிட் லிஸ்ட்ல அந்த படமும் இருக்குன்னு. ஆனா அந்த படம் ரீரிலீஸ் பண்ணி சரியா போகல. அம்மா, ஒரு மகனை பெற்ற தாங்களே இப்படி கண்ணீர் விட்டால் 40 கோடி மக்களை பெற்றெடுத்த பாரத மாதாவின் கண்களிலே வழியும் கண்ணீரை யாரம்மா துடைப்பது? மேபி வந்து அந்த 80s காலகட்டத்து அந்த ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சிருக்குமோ என்னமோ. இந்த ரீரிலீஸ் பண்ணப்போ இந்த ஆடியன்ஸ் 80sல 60s 70s அவங்க அந்த பீரியட்ல இருந்தவங்க, அவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும். இப்போ 2K கிட்ஸுக்கு அந்த பார்க்க கொஞ்சம் 90s கிட்ஸ் கூட அந்த படத்தை பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். நாடகத்தை நிறுத்துறதாவது உன் உயிரே போனாலும் நாடகத்துல தான் போகணும். இன்னைக்கு நாடகம் நடந்துதான் தீரும். அப்புறம் 80sல முதல் முறையா வந்து பாரதி ராஜா சிவாஜி கணேசன் வச்சு எடுத்திருப்பாரு. என்னடா பெரியப்பா, போன வருஷம் ரொம்ப அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டே வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? முதல் 70கள்ல வந்து சிவாஜி கணேசனை வச்சு படம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவர் தான். முதல் மரியாதை படத்து மூலியமா தான் பாரதி ராஜாவுக்கு அந்த கனவை நிறைவேறுச்சுன்னு சொல்லலாம். சிவாஜி கிட்ட வந்து இந்த கதை அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு ஓகே நல்லா இருக்கு, நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டாரு. கஞ்சி பொழுதுக்கு தான் தெரியும் பொன்னாத்தா வீட்டுல கோழி குழம்பா இல்ல கவுத்து போட்டுருக்கிற குமரி குழம்பான்னு. ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து SP பாலசுப்ரமணியனுக்கு போச்சு. என்ன காரணம் தெரியல, அந்த படத்தை அவரால் அந்த படத்துல வந்து அவரால் நடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் சிவாஜி கணேசனுக்கு போச்சு. கதை பிடிச்சது, நடிச்சிட்டாரு. எந்த தப்பு நடக்காது. அப்போ இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் இளையராஜா. அவருக்கு இந்த படத்தோட கதையும் பிடிக்கல, படமும் பிடிக்கல. ஏதோ BGM போடுறேன்னு சொல்லி போட்டாரு. ஆனா கேக்குறதுக்கு BGM நல்லா இருந்துச்சு. சரி, எனக்கு பிடிக்காத, எனக்கு இந்த கதையே பிடிக்கல, சரி நீ சொல்ற, நான் படத்துக்கு நான் BGM போடுறேன், சாங்ஸும் கம்போஸ் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பாரதி ராஜா கிட்ட. ஓகே, எல்லாம் பண்ணிட்டாரு. படம் ரிலீஸ் ஆச்சு. பிரீமியர் ஷோ அப்பவே ஓட்டி இருக்காங்க. எல்லாரும் படத்துல வேலை செஞ்சவங்க, நடிகர்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க.
சிவாஜி கணேசன் அந்த படத்தை பார்த்துட்டு சீட்டு விட்டு எந்திரிக்கவே இல்லையா. பாரதி ராஜாவை பார்த்துட்டு என்னையா படம் எடுத்திருக்க, என்னால சீட்டை விட்டு எந்திரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு எமோஷனலா கிளைமேக்ஸ்லயே முடிச்சிருக்கிய, அந்த அளவுக்கு எடுத்திருக்கிறிய அப்படின்னு நிஜமாவே பாராட்டினாரு. அதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கும். ஆமா, அந்த பாடல் பாரதி ராஜாவுடைய அந்த கதை, கிராமத்து கதை, இந்த எந்த இடத்துலயும் வந்து பிசுறு இல்லாம சூப்பரா எடுத்திருப்பாரு. எல்லா சீனும் வந்து சூப்பரா எடுத்திருப்பாரு. இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா நான் நாட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன், அவன் கழுத்துல ஒரு தாலியை கட்டுறான்னு சொன்னான். படம் வந்த புதுசுல நல்லா ஓடிச்சு. படத்தை வெயிட் பண்ணி இருந்து பார்த்தவங்க எல்லாம் நிறைய பேர். அதிகமா 1960களில் பிறந்தவங்க அந்த படத்தை திரும்ப போய் பார்த்தாங்களாம். அதாவது இதுல இன்னும் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, வேண்டா வெறுப்பா தான் ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. இளையராஜா வந்து வேண்டா வெறுப்பா தான் போட்டாரு. அந்த வேண்டா வெறுப்பா போட்ட பிஜிஎம்மும் நல்ல ஹிட் ஆச்சு, பாடல்களும் ஹிட் ஆச்சு. இதை ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருக்கிறாரு இளையராஜா. ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருக்காரு, எனக்கு பிடிக்காம தான் அந்த படத்துக்கு மியூசிக்கும் போட்டேன், சாங்கும் கம்போஸ் பண்ணேன் அப்படின்னாரு. பாரதி ராஜா முதல் மரியாதை படம் எடுத்துட்டு போட்டு காட்டுறப்ப எனக்கு படம் பிடிக்கல. ஆக்சுவலாக அன்னைக்கு இருந்த மனநிலையில் எனக்கு அந்த படம் பிடிக்கல. மியூசிக் பண்ணோடனே வா அங்கே வந்து பாரு அப்படின்னு பார்த்தா கண்ணீர் கடன்னு கொட்டுது. கையை பிடிச்சிட்டு, உனக்கு படம் பிடிக்காமலே இப்படி பண்ணியிருக்கிய. நான் சொன்னேன், நீ என்ன குப்பையை போடு, என் தொழிலுக்கு, என் சரஸ்வதிக்கு, என் சப்த சுரங்கள் நான் கூப்பிட்ட உடனே வருது பார்த்தியா, அதுக்கு நான் வந்து உண்மையாக இருக்கணும், அதுதான் இது அப்படின்னு. அதாவது இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு போச்சு. சில தியேட்டர்ல எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. 2K கிட்ஸே வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்கன்னு வைங்களேன். ஒரு 3 வயசு 5 வயசு குழந்தையெல்லாம் அந்த படத்தை கூட்டிட்டு போயிருக்காங்க பேரண்ட்ஸ். அப்ப வந்து சினிமா ஸ்கோப்ல ரிலீஸ் ஆகல. இப்ப சினிமா ஸ்கோப்ல ரிலீஸ் பண்ணி படத்தை வந்து நல்லா ஓரளவுக்கு, ரொம்ப ஓடல, ஓரளவுக்கு ஓடிச்சு. எல்லா தரப்பு மக்களும் பார்த்தாங்க. இதே போல் இன்னும் நிறைய சினிமா கண்டென்ட்டுகளை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம நந்து சினிமா விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.